ஹலோ திரைக்குறள் விவர்ஸ், நான் அவங்க ஸ்னேகா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரா மூத்த பத்திரிகையாளர் நம்ம உமாபதி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம்மா. ஒரு புருஷன் வந்து பொண்டாட்டிக்கு பணத்தை கடனாக கொடுக்குறான்றதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. அதே மாதிரி பொண்டாட்டி வந்து புருஷனுக்கு கடன் கொடுக்குறதுன்றது நம்ம புருஷன் என்ன கடனாக எப்படி கொடுப்பாங்க? இது கேவலமாக இல்லையா? அது ஒன்று காசு கொடுக்க இல்லைன்னு சொல்லணும், இல்லைன்னா கொடுத்துட்டு பேசாமல் இருக்கணும், இல்லைன்னா நீ திருப்பி கொடுத்துருன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் காசு தரேன், ஒரு ஹஸ்பண்ட் வேலை இல்லாமல் இருக்காங்கன்னு வச்சுக்கலேன், ஒய்ஃபை ஒர்க் பண்ணுறான்னா இந்த உனக்கு 20,000 இப்போ வேணும், இல்லை நான் கொடுக்குறேன், ஒழுங்காக திருப்பி செயின் நிறைய வச்சுக்கோ, திருப்பி எனக்கு கொடுத்துரு, இப்படி சொல்கிறது நம்ம கேள்விப்படும். இது வந்து மினிமம். அது இது வந்து எப்படின்னா மிடில் கிளாஸுடைய ஒரு ஒரு அர்ஜென்சிக்காக இருக்கக்கூடிய தொகை. ஆனால் ஒருத்தன் கோடிக்கணக்கில் ஒரு பொண்டாட்டி கடன் எதுக்கு கொடுக்குறான்? அந்த அம்மா இதுக்கு வாங்குது கோடிக்கணக்கில் அவன்கிட்ட வாங்கி என்ன பிஸ்னஸ் பண்ண போதா? பொண்ணுக்கெல்லாம் கடன் கொடுத்தேன்னு இருக்கா, எவ்வளோ ரூபா கொடுப்பாருங்க. ஒய்ஃபுன்றது விட்டுருங்க, அது இப்போ அது நல்லதா கெட்டதான்றதை விட்டுலாம். பெத்த பிள்ளைக்கு 4 லட்ச ரூபா அவன் கடனாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கேவலமான ஒரு ஜென்மமாக இருக்காங்கன்னு பாருங்க. இது ஏன் எழுதி கொடுத்தா போய் அஃபிடவிட் போட சொல்லி அப்படின்ட்டாங்க. பெத்த பையனுக்கு 8 லட்ச ரூபாய் 4 லட்ச ரூபாய் கடன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை பார்த்தா அப்படின்னா சேஷன் நம்ம என்ன சொல்கிறேன்னா, அந்த அட்வான்ஸ் காசுலேருந்து ஒரு 4 லட்ச ரூபாய் உங்கள் அப்பா மூஞ்சியில் கொண்டு போய் வீசிப்பாருன்னு தான் நம்ம சொல்லுவோம். எடுத்துகிட்டு போய் மூஞ்சிலே அடிச்சிரு இந்த 4 லட்சத்தை. இதெல்லாம் கேவலமாக இல்லையா? புரியுது அவங்களுக்கு? உங்கள் அப்பாவாக இருக்கலாம், உங்கள் பெத்த அதோட முடிஞ்சு போச்சு. ஏன் எப்படி விஜய் வந்து அவங்க அப்பாவை வந்து பெற்றதோட கணக்கு முடிஞ்சு அவர் மனுஷனாகவே மதிக்கிறது இல்லையா? அதே மாதிரி நீ ஏன் மதிக்கிற உங்கள் அப்பனை? இப்படி ஒரு கேடு கேட்ட அப்பனை நான் பார்த்ததே கிடையாது. நீ 4 லட்ச ரூபா என்கிட்ட அட்வான்ஸ், அடுத்த படத்துக்கு கூட அட்வான்ஸ் வாங்கி கொண்டு உங்கள் அப்பா மூஞ்சியில் இருந்தேன்னா தான் நீ மனுஷன். அப்படி தான் நம்ம சேஷன் சஞ்சயை சொல்லணும். அதே மாதிரி பாப்பாவே அதுதான் சொல்லணும். நீ முதல்ல 8 லட்ச ரூபாய் கொண்டு வந்து உங்கள் அப்பா மூஞ்சில் வச்சு எவ்வளோ கேவலப்படுத்தி நீ கணக்கு காட்டுறத கூட பப்ளிக் டொமைனில் வந்துட்டு நீ வந்து என் மகளுக்கு 8 லட்சம் கடன் கொடுத்தேன், மகனுக்கு 4 லட்சம்னு. அதாவது ஒரு கேடுகட்ட ஒரு ரொம்ப மோசமானவங்க கூட இப்படி பண்ண மாட்டான். கேடுகட்ட கஞ்சம் பிச்சைக்காரன் கூட இப்படி பண்ண மாட்டான். தன்னோட மகளுக்கு கடன் கொடுத்ததா ஒரு அப்பாவுக்கு மனசே வராது. ஒரு பொண்ணு நம்ம பெத்த பிள்ளை அப்படின்னா அதை வந்து தாய்க்கு நிகராக ஒரு தந்தை வந்து ஒரு பொண்ணை பார்ப்பாங்க. 90% நம்ம வேறு ஒரு 10% எரர், அது எல்லா இதுலேயும் இருக்கிறது. அப்படி வந்து பெத்த பிள்ளைக்கே வந்து 4 லட்ச ரூபா, அதுவும் 40 லட்சம் கொடுத்துருந்தா பரவாயில்ல, இல்லை 4 கோடி. அந்த பிள்ளை எதுக்கு இந்த ஆள்கிட்ட போய் வாங்கிச்சிருந்தா? அது போய் பேங்க்கில் இப்போ கேட்டிருந்தா ஸ்டடி லோன் கேட்டிருந்தாலும் 40 லட்சம் கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்து என்னன்னா, விஜய் வந்து என்ன மனநிலையில் இருக்காப்புலன்றதே வந்து எவனுக்குமே தெரில. இந்த தற்கொலைகள் அதையும் தாண்டி போய் பின்னாடி ஓடுறான். ஏன்னா இவங்களை எந்த கணக்கில் சேர்க்கறது, இவங்கெல்லாம் எப்போ திருந்துவானா மாட்டானா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ரொம்ப அசிங்கமான ஒரு அஃபிடவிட்னா இதுதான். இந்தியாவில் மிகப்பெரிய ஊழல்வாதிகள் இருந்திருக்காங்க, கிரிமினல்ஸ் இருந்திருக்காங்க. புரியுதா? இப்போ எம்பி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 38 பேர் கிரிமினல் வழக்கு தொடர்புடையவர்கள் போன எம்பி எலெக்ஷன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபிக்காரனும் இருக்கான், காங்கிரஸ்காரனும் இருக்கான், ஆர்ஜேடிக்காரனும் எல்லோரும் இருக்காங்க. அவர்கள் கூட தான் பிள்ளைக்கு கடன் கொடுத்தேன், பொண்டாட்டி கடன் கொடுத்தேன், மாமனார் கடன் கொடுத்தேன், மச்சானுக்கு கடன் கொடுத்தேன்னு ஒருத்தர் கூட போடல இந்தியா லெவலில். ஸோ அப்போ எவ்வளோ ஒரு கேடுகட்ட ஜென்மன்றது கண் முன்னாடி தெரியுது. இது அந்த காலம்னா கூட பரவாயில்ல, பேப்பர் காலம் தெரியாது. சோசியல் மீடியா எல்லாத்தையும் டீட்டெயிலாக அடுத்த செகண்டே போடுறாங்க. இப்படி இருந்தும் பின்னாடி போகிறாங்க. அப்படிங்கும்போது அந்த குரூப்பை நினச்சி ரொம்ப கேவலமாக இருக்கும். ஏன்னா இது என்ன சொல்கிறதுனே தெரில. இது போக இவர் சொத்து கணக்கு எல்லாத்தையும் இவர் அங்கே வச்சுருக்காராம், ரியல் எஸ்டேட் பண்ணுறாராம். சரி, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அது உழைப்பு, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுறது. தொழில் பண்ணுறது பிரச்சனை இல்லை, தொழில் பண்ணலாம், சொத்து வாங்கலாம், ஏன்னா நம்ம சம்பாதிக்கணும், நமக்கு வருது, அது பண்ணல. ஆனால் அந்த கணக்கை கூட அம்மாவுக்கு கடன் கொடுத்துருக்காங்க. பெத்த தாய்க்கு 400 கோடி வச்சு, இதெல்லாம் இவங்க அறிவு கேட்டவனுக்கு புரியுமா புரியாத பார்க்குற நாய்ங்களுக்கு? ஏன்டா பெத்த தாய்க்கு ஒருத்தன் கடன் கொடுத்துருக்கேன்றான். அவன் கஷ்டப்படுறவனாக இருந்தால் பரவாயில்ல, அவன்கிட்ட இருக்கிறதே 10 லட்சம் பெத்த தாய் கேட்டாங்க, இருந்தாலும் ஏன் எனக்கு பர்சனலாக வேணும், அதனால் எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு 8 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன், திருப்பி கொடுத்துருக்குமான்னு சொல்லி அந்த கணக்கில் கொடுக்குறதுன்றது வேறு. 400 கோடி 600 கோடி சொத்து வச்சுக்கிட்டு 50 லட்சம் பெத்த தாய்க்கு நீ கடன் கொடுத்த அப்படின்னா இதை விட கேவலம் எதாக இருக்கா? இவங்க உடனே மருந்து குடிச்சு சாக வேணாமா? இவங்கெல்லாம் பின்னாடி ஓடுறான் பாருங்க. அவன் கூட இருக்கான் பாருங்க, படித்தவன்ற பேரில் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவன்லாம் இருக்கான், ஐஆர்எஸ் படித்தவன்லாம் இருக்கான். இவெல்லாம் மனுஷனா என்னன்னு முதல்ல பேசிக் நாலேஜ் வேணாமா? இவனெல்லாம் எப்படி, இவெல்லாம் தலைவர்கள்னு சொல்கிறான், 2ஆம் கட்ட தலைவர்கள். புரியுதா? இந்த ஆதவர்ஜனா
லாட்ரி சீட்டு காசை வச்சுக்குவாங்க. சரி நீனாலும் அந்த கடன் அடைக்கலாம்ல. உன் தலைவனோட மகளுக்கு 4 லட்சம் கொடுத்துருக்க. அந்த 4 லட்சத்தை நீயாவது கொடுத்து ஒரு நல்ல பேர் வாங்கலாம். ஸோ இது ரொம்ப மோசமான கூட்டமாக இது. ஆகப்பெரும் டுபாக்கூர் கூட்டம்னா இந்த உலகத்திலே இந்த கூட்டம் தான், இந்த சைக்கோ கூட்டம் தான் இருக்குது. இந்த மாதிரிலாம் யாருமே இது வரைக்கும் தன்னுடைய சொத்து கணக்கை காமிச்சதே கிடையாது எம்எல்ஏ எலெக்ஷனில். இப்படி காசு இல்லைன்னா கூட பரவாயில்ல. விஜய்க்கு சொத்து 20 லட்சம், அவங்க அம்மாவுக்கு 8 லட்சம் கடன் அப்படின்னா பரவாயில்ல. ஓண்டருக்கு 600 கோடி, மகளுக்கு 4 லட்ச ரூபா கடன். 4 லட்சம்ன்றது விஜய் வந்து திரிஷாவோட பாம்பே கல்யாணத்துக்கு போயிட்டாங்கல்ல, அதுக்கு வந்து 40 லட்ச ரூபா ஃப்ளைட் ஃபேர். 1 ஹவருக்கு வந்து 4 லேக்ஸ். எதுக்கு? சார்ட்டர் ஃப்ளைட்டுக்கு. 1 ஹவர் நீ பறந்த காசை உன் பிள்ளைக்கு கொடுத்துட்டு அதை கடன்னு சொன்னேன்னா எப்படி இது பண்ண முடியும்? அதுதான் வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குது. இது கண் முன்னாடி தெரியுது. அது இருந்தும் இவங்கெல்லாம் எப்படி ஆதரிக்கிறாங்கன்றதான் தெரியும். ஸோ வேட்பாளர்கள் அறிவிச்சு நேற்று பிரச்சாரத்துலேயும் ஈடுபட்டார். பட் வந்து இத்தனை தொகுதிக்கு நான் வந்து பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்த நிலையில் வில்லிவாக்கம் நேற்று போகல, திடீர்னு கேன்சல் பண்ணிட்டு அகைன் போயிட்டாங்க. ஸோ அதுக்கு ஆதவர்ஜினர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி கரூர் சம்பவம் அகைன் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் தலைவர் போயிட்டாங்க அப்படின்னு. ஸோ இது உண்மைதானா, இல்லை பிரச்சாரம் பண்ணதுக்கு முடியலையா, எதனால் போயிருக்காங்க? அதுக்காக தான் எல்லாருமே சொல்கிறது கரூர் சம்பவம் திருப்பி நடந்துடக்கூடாது, கட்சியை கலைங்கடா கட்சியை கலைங்கடான்னு. நீங்கள் கட்சியை கலைச்சாங்கன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு நீ வாய்ப்பே கிடையாது. அதை செய்ய மாட்டாங்க. அதை செய்யாமல் திருப்பி திருப்பி கிளப்பிட்டு போகிறாங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. அவங்க விழிப்புணர்வு இல்லாத பசங்க அவங்க ஒரு பக்கம் ரொம்ப தொடர்ந்து இந்த வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த பிரச்சாரம் முடிகிறதுக்குள்ளே இன்னும் என்ன நடக்க போகுது தெரில. நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அதில் ஸோ நேற்று குறிப்பிட்டு இத்தனை தொகுதிக்கு வருவேன்னு சொல்லியிருந்தாங்க சார். அப்படி இருந்துமே அவர் சொன்ன 2 தொகுதிக்கு போக முடியல. ஸோ இன்னும் 234 தொகுதி அப்படின்றது சாத்தியம் ஆகுமா இனிமேல்? அவர் இப்போ தான் எல்கேஜியில் சேர்ந்துருக்காரு. திடீர்னு குழந்த 11:30 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா அது அப்படி தான் வரும். அதுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு இல்லை, சும்மா பழக்கப்படுத்துறதுக்காக காலேஜ் ஸ்கூலுக்கு அனுப்பி விடுற மாதிரி தான் அரசியலில் விஜய். சும்மா போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவாப்புல. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காப்புல, மக்களை வச்சு தற்கொலையில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காப்புல. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயினாக இறங்கி சிஎம் ஆகி அவங்கள பூரா ஒழிச்சு கட்டி தெருவில் விடுறதுக்கான திட்டத்தோட முதல் கட்டம் தான் இது. இன்னும் போக போக இன்னும் நிறையா பார்ப்பீங்க நீங்கள். ஓகே. பட் 234 தொகுதியும் ஃபுல்லாக பேசி அது சொல்ல முடியாது. அது 234 தொகுதி. அதாவது ஒரு இது மாதிரி தான்மா. திடீர்னு வந்து என்ன ஏன்னா அந்த கிராமத்து திருவிழா எல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பூசாரி ஓடுவாங்க. சில பேர் சுடுகாட்டு பக்கமாக ஓடுவாங்க நைட் காவு கொடுக்குறது. எதுக்கு ஓடுறாங்க என்ன ஓடுறாங்கன்னு தெரியாது. திடீர்னு அந்த பக்கம் ஓடுவாங்க இந்த பக்கம் ஓடுவாங்க, பின்னாடியே கூட்டம் போகுது. அந்த மாதிரி தான் விஜய். எங்கிட்ட எந்த பக்கம் ஓடுதுன்னே தெரியாது. இப்போ நீங்கள் எலியை திறந்து விட்டீங்கன்னு ஒரு இந்த எலி பிடிக்கிற மிஷின் இருக்குல்ல, அதை பிடிச்சி கொண்டு போய் ரோட்டில் எலியை திறந்து விட்டிங்கன்னா அது நேராக ஓடாது, இப்படி ஓடும். அப்படி எந்த பக்கம் ஓடுறதுன்னே தெரியாமல் ஓடி கடைசியில் போய் ஏதாவது வண்டியில் அடிக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி நிலைமையில தான் இப்போ எலியை திறந்து விட்டுருக்காங்க. அது எங்கே ஓடுன்னுலாம் யாருமே சொல்ல முடியாது. எலிக்கே தெரியாது எந்த பக்கம் ஓடுவோன்னு. அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நேற்று முதல் பிரச்சாரம் ஆரம்பித்தோம், ஒரு வேட்பாளர் பேரை தப்பாக சொல்லி, அதாவது பாபுன்ற பேரை பிரபு அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் பேரை அவருக்கு டக்குன்னு தெரியாதுமா. அவர் பேரை முதல்ல விஜய்னு சொல்லிட்டு இருந்தாப்புல, இப்போ ஜோசப் விஜய்னு சொல்கிறாப்புல. அப்புறம் வேட்பாளர் பேர் எப்படி தெரியும்? அவர் பேரே முதல்ல அவர் கரெக்டாக தெரியாது, என்ன பேர் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. பெற்ற தந்தையோட இன்சியலையும் போடுறதில்ல. ஸோ அது மாதிரி ஒரு வினோதமான பிறவி தான் விஜய். விஜய் வந்து இந்த இதில் வந்து இந்த தேர்தலில் ஒரு பெரிய காமெடியனாக நம்ம பார்க்கலாம், அரசியல் காமெடியனாக பார்க்கலாம். கூட ஆதவர்ஜினா கவுண்டமணி செந்தில் மாதிரி ஆதவர்ஜினா இருக்கிறதுனால ரொம்ப நல்ல காமெடியாக போகும். இன்னும் போக போக இன்னும் நிறையா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்கும். ஓகே சார். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார், இது வரைக்கும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பெரம்பூர் தொகுதி அண்ட் திருச்சி கிழக்கு அப்படின்னு அறிவிச்சதுக்கப்புறம் ஜோசப் விஜய் அப்படின்ற ஒரு பேர் சொன்னாங்க இல்லையா? ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிறிஸ்டின் வாக்கு அதிகரிக்கிறதுக்காக இந்த ஒரு பேர் மென்ஷன் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது உண்மைதானா? இல்லை, அதாவது அவங்க கட்சியில் என்ன சொல்லியிருக்காங்க, அல்லா பிச்சை வெர்சஸ் அப்படின்னு போடலான்னு இருக்காங்க ஜோசப் விஜய்னு. அல்லா பிச்சை பார் ஜோசப் விஜய்னு. அப்புறம் அங்கே முஸ்லீம் ஓட்டு கம்மியாக இருக்கனால அந்த அல்லா பிச்சை பேரை தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு ஜோசப் விஜய் மட்டும் சேர்த்து போட்டிருக்காங்க இப்போதைக்கு. அப்புறம் அடுத்தடுத்து போகும்போது யார் ஜாஸ்தியாக இருக்காங்களோ, வேறு ஏதாவது ஜெயின மதம் இது மாதிரியான இதெல்லாம் இருந்ததுன்னா அங்கே மாற்றி போடுவாங்க. இப்போ அடுத்த எலெக்ஷன்லாம் நின்னா அந்த மாதிரி தன்னுடைய அடையாளத்தையே மாற்றினா, ஆனால் அவங்க அப்பா பேரை மட்டும் இன்சியலாக போட மாட்டாங்க. அது எப்போவுமே அப்படி நிரந்தரமாக இருக்கும். ஆனால் இன்னும் அடுத்து வருங்காலத்தில் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஓட்டுக்களை கருதி இப்போ சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் வேறு பேர்லலாம் விஜய் அழைக்கப்படுவார் இன்னும் ஃப்யூச்சரில். ஓகே. அது மாதிரிலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது நேற்று விஜய் அவர்களோட சொத்து மதிப்பு வெளியிட்டிருந்தாங்க இல்லையா சார்? ஸோ அசையும் சொத்து அசையா சொத்து இது ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் இருந்தாலும் வந்து குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இவர் கடன் கொடுத்த மாதிரியான விஷயங்கள் வெளில வருது. ஸோ எதனால கடன் கொடுத்து விஜய் குடும்பம் எல்லாருமே கடனாளிகள் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதாவது விஜய் வந்து ஒரு வினோத பிறவி. விஜய் வந்து மனுஷனே இல்லை. நீ அதுக்காக மனுஷன் இப்போ கேவலம் பண்ணிடுங்க. ஒரு தெய்வத்துக்கு நிகரான ஒரு ஆள். ஏன்னா ஏன் மனுஷனே இல்லைன்றதுன்னா, கட்டின பொண்டாட்டிக்கு கடன். அதாவது புருஷன் பொண்டாட்டி வந்து பல குடும்பங்களில் இப்போ ஒய்ஃப் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒய்ஃபு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருப்பாங்க. அப்போ ஏதாவது வீடு கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு தேவைக்கு ஹஸ்பண்ட் வந்து இப்போ பொண்டாட்டிகிட்ட வந்து காசு வாங்கல, அதை சொல்லி சண்டை போட்டு இருப்பாங்க. ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அன்றைக்கி 50,000 வாங்கினா நீ தரவே இல்லை, 20,000 தான் கொடுத்த, இப்படிலாம் வரும். இது வந்து சராசரியாக வீட்டில் நடக்கிறது தான். ஆனால் இது வந்து அவசர தேவைக்கு அவசிய தேவைக்கு ஏதோ ஒன்று கொடுக்கலாம். ஏன்னா